Hello friends, welcome to Learners Forum. So இந்த வீடியோல நம்ம ISRO VSSCல பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆயிருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நேற்று தான் ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன போஸ்ட்டுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா BTech ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் டிப்ளமோ இன் கமர்ஷியல் ப்ராக்டிஸில் வந்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிஸ்க்கான செலெக்ஷன் ட்ரைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இயருக்கு இருக்கும். அண்ட் ஸ்டைஃபண்ட் வந்து 9,000 rupees ஃபார் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அண்ட் 8,000 rupees ஃபார் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான செலெக்ஷன் ட்ரைவ் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா May 8th வந்து நடக்குது. வெனஸ்டே 9:30 5 PM வரைக்கும். அண்ட் அதுக்கான வென்யூ லொக்கேஷன் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னா 2020க்கு முன்னாடி டிகிரி வாங்கியிருக்காங்க. ME/MTech பர்சியூ பண்ணிட்டு இருக்க கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து நாட் எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி நம்ம அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஏதாவது நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களும் நாட் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்க மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங்லேருந்து 5 years முடிச்சிருந்தோம் அப்படின்னா அவங்களுமே வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அதாவது டிகிரி வைஸில் 21 பொசிஷன்ஸ் இருக்குது. அண்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷனில் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இன்ஜினியரிங் டிகிரி கிராண்டட் பை அ யூனிவர்சிட்டி வித் மினிமம் 65% ஆஃப் மார்க்ஸ் ஆர் 6.84 CGPA இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 15 வேகன்சிஸ் இருக்குது. மெட்டலர்ஜியில் 6 வேகன்சிஸ், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்ரிங் டெக்னாலஜியில் 4 வேகன்சிஸ் அண்ட் ஜென்ரல் ஸ்ட்ரீம் அதாவது நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி தட் இஸ் 3 year duration granted by a university with 60% ஆஃப் மார்க்ஸ் ஆர் 6.32 CGPA இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 30 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் எதிர்பார்க்குறாங்க. கமர்ஷியல் ப்ராக்டிஸில் 19 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்டகரி வைஸாக எவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்கணும் அண்ட் யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ ரிசர்வேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் வாக்இன் மாதிரி தான். ஸோ 8th of Mayல வந்து நம்ம டைரெக்டாக போய் அப்ளிகேஷன் ஃபார்மோட நம்ம இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த மேத்ஸ் வெப் போர்ட்டலில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதில் கிடைச்சிருக்க ஒரு 12 digit நம்பரையும் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக நம்ம அந்த செலெக்ஷன் ட்ரைவ் அன்னைக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம செக்லிஸ்ட்டாக கையில் எடுத்து வச்சுக்கணும். ஸோ செலெக்ஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு எக்ஸாமினேஷனில் ஸ்கோர் பண்ணுற ஹையஸ்ட் மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கிளிக் பண்ணி நம்ம ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த 12 digit நம்பர் இருக்கும். இல்லை புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இதில் ரெஜிஸ்டர் பண்ணி நமக்கு அந்த 12 digit நம்பர் வந்து கிடைக்கிற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் அதை பண்ணிக்கணும். ஸோ இதுதான் இதில் கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.